என்னன்றதுல இருக்குது ஒரு சாம்பல், அதாவது சாம்பல். இதுல என்ன படிவடைஞ்சிருக்குது? வலியோட குறைந்து வச்சிருக்கிறோம் மெக்னீசியம் ஒட்சைட். வலியோட தாக்கம் புரிஞ்சு மெக்னீசியம் ஒட்சைட் படிஞ்சிருக்குது. இந்த மெக்னீசியம் ஒட்சைட்டை இல்லாமல் செய்யறதுக்கு, அகற்றதுக்கு மேல ஒரு படிவு இந்த ஒரு தூளா இருக்கும். அந்த மெக்னீசியம் ஹைட்ரோக்சைட்டை இல்லாம செய்யறதுக்கு நாங்க என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா, இந்த இதை சுரண்டோம். நாங்க இரத்தாள் பேப்பர்ல சுரண்டோம். சுரண்டேக்குள்ள பேர் என்ன நிறம் வருதுன்னு இந்த இரண்டு நிறத்துல இருந்தது இப்ப சுரண்டின அப்புறம் நிறத்துல இருக்குது. எப்படி இருக்குது? பளபளப்பா இருக்குல்ல. அப்ப உலோகத்தின் ஒரு இயல்பு என்னது? பளபளப்பு. அப்ப மெக்னீசியம் என்ன ஒரு உலோகம். அப்ப இந்த உலோகத்தை நாங்கள் வழியிலே உள்ள மெக்னீசியத்தை வழியிலே இருக்கைகளை என்ன அவதானத்தை உருவாக்க போகுது, என்ன அவதானம். சரி, அப்ப மெக்னீசியத்தை நாங்கள் இந்த வழியிலே இருக்கிறோம். எரிக்கைகளை இந்த மெக்னீசியத்தை வழியில எரிச்சா மெக்னீசியம் பிளஸ் ஒட்சிஜனோட தாக்கம் புரியுது. வழியில இருக்கிறோம் சொல்லிச்சுன்னா என்ன? ஒட்சிஜனோட தாக்கம் புரியுது. ஒட்சிஜனோட தாக்கம் புரிஞ்சு என்னத்தை உருவாக்க போகுது? என்னன்றது தெரியுது? கண்ணை பறிக்கிற ஒரு வெண்ணிற சுவாலை. எரிஞ்சா பிறகு பேரப்பன் இதுல தூள் மிச்சமா இருக்குது. இதை நாங்க சொல்றோம் மெக்னீசியம் ஒட்சைட் என்று சொல்லி சொல்றோம். இந்த தூளுக்கு பேர் மெக்னீசியம் ஒட்சைட். இதை நாங்கள் நீரில் கரைச்சால் மெக்னீசியம் ஹைட்ரோக்சைட். இந்த மெக்னீசியம் ஹைட்ரோக்சைட்ன்றது என்ன ஒரு கேரக்கரசிலா இருக்கும். அந்த நீரோட கேரக்கரசிலா வருது. அப்ப உலோகங்கள் வலியோட தாக்கம் புரிஞ்ச கேரத்தை உருவாக்கும் என்று சொல்லி நாங்க இதுல இருந்து முடிவுக்கு வரோம். இது மெக்னீசியம் இயல்பா இருக்கு. அதே மாதிரி அடுத்தது கந்தகத்தை பற்றி சொல்லுங்க.